கூட்டாக சந்திச்சு பேசுவது என்பது கூட்டணி கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு இயல்பான பேச்சுவார்த்தை. காங்கிரஸ்க்கோ டிஎம்கேக்கு தான் அந்த மாதிரி ஒரு சுமூகம் இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு குழு வருது, அப்புறமா குழு வரமாட்டேங்குது, அப்புறமா இத்தனை நாள் டைம் கொடுத்துருக்காங்க, அத்தனை நாள் டைம் கொடுத்துருக்காங்க, டைம் டிலே ஆகி கிட்டத்தட்ட 80 நாள் ஆச்சு. இன்னும் அவங்க கூட்டணியில எந்த விதமான பொசிஷனுக்கும் வரவே இல்லை. இப்போ எப்படின்னா கூட்டணியை பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே அது உடைஞ்சு போச்சு. இப்போ காங்கிரஸ் எத்தனை தொகுதியில அவங்களோட சேர்ந்து நின்னாலும் அத்தனை தொகுதியிலுமே கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த விதமான ஒர்க்கும் அவங்களுக்கு கிடைக்காது. காங்கிரஸ்னால திமுக தோக்கடிக்க முடியாது. ஆனா திமுக கண்டிப்பா காங்கிரஸோட தோக்கடிச்சிடும். அவங்க மனதால பிரிஞ்சிட்டாங்க. கண்டிப்பா காங்கிரஸ் என்ன நடக்குதுன்னா இந்த ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறமா அவங்க 26க்கோ 29க்கோ விஜய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு மற்ற எல்லா இடத்துலயுமே அவர் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. திமுகங்கிறது கும்படி பூண்டியை தாண்டி இல்லாத கட்சி. அங்க உதயநிதி ஸ்டாலினால எந்த விதமான கேம்பெயினும் பண்ண முடியாது. விஜயனால பெரிய அளவில் பண்ண முடியும். அது இல்லாம மரியாதையோட அவங்க நடத்தப்படுவாங்க. இங்க மரியாதை இல்லாம மிகுந்த குறைந்த சீட் கொடுத்து பண்றாங்க. இப்போ டிஎம்டிகே 10+1 சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னு தகவல். அப்படிப்பட்ட ஒரு தகவல்ல திருமாவளவன் எத்தனையோ வருஷமா இருக்காரு. அவர் எத்தனை சீட்டு வாங்க போறாருன்னு தெரியல. வைகோ எத்தனையோ வருஷமா இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி வாங்குவாங்கன்னு தெரியல. டிஎம்டிகேங்கிறது ஒரு 1% கூட பாக்கி இல்லாத ஒரு கட்சிக்கு 10+1 கொடுத்திருக்காங்க. இப்ப மற்ற கட்சிகளான திருமாவளவன் எவ்வளவு கொடுக்காங்கன்னு பாக்கணும். இவங்க ஆல்ரெடி அந்த ஒரு 88 நாள் 90 நாளா பேச்சுவார்த்தையிலேயே போயிட்டு இருக்கிற ஒரு அலையன்ஸுங்கிறது அது உடஞ்சு போன ஒரு அலையன்ஸ். மனதாலையும் கீழையும் கம்ப்ளீட்டா உடஞ்சு போச்சு. திமுகவினர் யாருமே காங்கிரஸுக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க. காங்கிரஸ் ஒர்க் பண்றதுக்கு யாரும் இல்லை. அதனால கண்டிப்பாக காங்கிரஸுக்கு எது நன்மை என்றால் அவங்க விசிகேயோட போனாலாவது அவங்க ஒரு கட்சியா இருப்பாங்க. இல்லன்னா அவங்க நிக்கிற அத்தனை தொகுதியிலுமே திமுகவினர் அவரை தோக்கடிப்பார். எங்களுதுல சீட் ஷேரிங்ல ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. நாங்க இந்த கவர்மெண்ட்டை வெளியேற்றணுங்கிறத மட்டும்தான் ஒரே குறிக்கோள். அதனால நீங்க எங்களோட இணைந்த அமமுக ஆகட்டும், இல்லைன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், யாருமே இவ்வளவு சீட் வேணும் அவ்வளவு சீட் வேணும், ஈவன் பிஜேபியே அண்ணா திராவிட முன்னேற்றத்தோட இணையும் போது சீட்டுங்கிறது ஒரு பிரச்சனையா வராது. எங்களுக்கு எவ்வளவு சுமூகமா நடக்குதுங்கிறது 2 கூட்டங்களை வச்சே பார்க்கணும். நீங்க ஆல்ரெடி நாங்க மதுராந்தகத்திலே கூட்டம் நடத்தி முடிச்சிட்டோம், மதுரையிலும் கூட்டம் நடத்தி முடிச்சிட்டோம், 11ஆம் தேதி இங்க கூட்டம் நடத்துறோம். ஒருங்கிணைந்து எல்லாரும் சேர்ந்து மதுரையில மீட்டிங் முடிந்த பிறகும் எல்லா லீடர்களும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதாவது எங்க கூட்டணி மிகவும் மிகவும் வலுவாக இருக்கிறது. அவர்கள் தான் இப்போது டிஎம்டிகே போன்ற கட்சிகள்லாம் 10+1 கொடுத்து திருமாவளவனுக்கு எவ்வளவு கொடுப்போம்னு பார்ப்போம். இனிமேலாவது திருமாவளவன் அவர் கட்சிக்காக ஆட்சியில பங்கு கேட்டு இத்தனை வருஷம் நான் உங்களோட இருந்ததுக்கு டபுள் டிஜிட் வாங்குறது தான் அவரோட இலக்குன்றாங்க. பாப்போம் டபுள் டிஜிட் வாங்குறாரு. எங்களுக்கு சவுத்ல ஃபுல்லா முதல்வருடைய அண்ணன் திரு அழகிரி அவர்கள் கட்சியில நிறைய பேர் அவர்கிட்ட திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற சாரசாரியா சேர்றாங்க சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. நீங்க ஓபிஎஸ் நிறைய பேர் பிரஸ் 3 முறை முதல்வர் அப்படிங்கிறீங்க. மொத்தமாவே ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷம் கூட மொத்தமா இல்லைங்க. 3 தடவை லீவ்ல யாராவது ஒரு மேனேஜர் போனா எப்படி ஒரு அப்பாயிண்ட் பண்ணுவாங்களோ அது மாதிரி 4 மாசம் ஒரு தடவை, 6 மாசம் ஒரு தடவை, இன்னொரு 4 மாசம் ஒரு தடவை அப்படி அப்பாயிண்டடாக இருக்காரே ஒழிய அவரை முதல்வரெல்லாம் எந்த விதமான செயல்பாட்டும் ஒரு தடவையும் அவர் தனிப்பட்ட முறையில பண்ணதும் இல்ல. தனிப்பட்ட முறையில ஓபிஎஸ்ங்கிறவர் அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு எலெக்ஷன்லயும் நடத்தினது இல்லை. அவர் ஸ்டாப் கேப்ல ஒரு ஜெனரல் மேனேஜர் லீவ்ல போயிட்டா எப்படி யாராவது ஒருத்தர் ஆபீஸ் இருக்க ஒரு கிளர்க்க இன்சார்ஜா போடுவாங்களோ அது மாதிரி இன்சார்ஜா போட்டதுதான் அவர் முதல்வர்ங்கிற பேர். அவ்வளவுதான் தவிர அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்ச முதல்வர் கிடையாது. அதனால அது ஒரு பெரிய எஃபெக்ட் எல்லாம் எங்களுக்கு ஆகாது. எல்லா எங்களுக்கு வருகின்ற கூட்டங்கள் பார்த்து டெஃபினட்டா இப்போ தமிழ்நாடு போஸ்ட் ஜெயலலிதாவும் போஸ்ட் கலைஞர் கருணாநிதியும் அம்மா ஜெயலலிதாவும் மாறிவிட்டது. இனிமேல் பிஜேபி இங்க தமிழகத்துல பெரிய லெவல்ல ஊந்து ஃபுல்லா ஸ்டபர்னா ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ஸ்ட்ரென்த் வர எலெக்ஷன்ல நீங்க பார்க்க தான் போறீங்க. அதனால காவல்துறை ஆட்டோமேட்டிக்கா எப்பயுமே ஆப்போசிஷனை எப்படி ஸ்கட்டில் பண்ணுமோ அந்த மாதிரி எங்க கூட்டங்களுக்கு சின்ன சந்தில எல்லாம் டிராபிக்கை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு எங்க வேன்ஸ் எல்லாம் அதுல வரத்துக்கு லேட் பண்றாங்க. அது திருச்சியில நாங்க அது நடக்காம கண்டிப்பா பாத்துப்போம். காவல்துறை என்ன நினைப்புல இருக்கணும்னா
எங்க கிட்டயும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து கண்டிப்பாக அரசு மற்றும் எங்களுடைய என்டிஏ கூட்டம், அந்த கூட்டத்துல வந்து காவல்துறையினரும் அட்மினிஸ்ட்ரேஷனும் கலெக்டர் சைடும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும்னு நினைக்கிறேன். நாங்க வந்து கரெக்டான இடத்துலதான் வந்து அதை இடத்தையும் தேர்வு பண்ணியிருக்கோம். ஹைவேஸ்ல அங்க இந்த ஏற்கனவே இங்க மதுராந்தகத்திலையும் மதுரையிலையும் பண்ணது மாதிரி திருச்சியில பண்ண மாட்டாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அவங்க கிட்ட முதல்லயே பேசிதான் பண்ண போறோம். இந்த வாட்டி எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம் சார். திருப்பம்ங்கிறது ஆல்ரெடி ஏற்பட்டு விட்டது சார். இப்போ முதல்வர் வந்து பயப்படலைன்னா இப்படி தேமுதிகலாம் 10+1 சின்ன சின்ன கட்சிகள்லாம் சீட்டு கொடுத்து வாங்க 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 ஒரு 30 வருஷமா எதிர்த்தே அரசியல் செஞ்ச ஓபிஎஸ் கூப்பிட்டு கட்சியில சேர்க்கறது ஒரு நிகழ்வா வந்து நடத்துறாரு. நாங்க வந்து இப்போ ஏடிஎம்கேல வந்து எத்தனையோ பேர் வந்து சவுத்துல இருந்து வந்து அழகிரியோட ஆட்கள் வந்து சேர்ந்தாங்க. அதெல்லாம் ஒரு நிகழ்வாகவே நடத்தலையே. அவர் தனியா அவரும் அவர் ஃபேமிலி மட்டும் வந்து சேர்ந்ததை ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க. சோ அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இந்த ரெட்டலைக்கும் தாமரைக்கும் வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் யாருனாலையும் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படாது. எப்படி ஏற்படுறாது இல்லைங்க, வெறும் எலக்ட்ரிசிட்டி பில்லு மாசம் மாசம் கட்டுறாங்க. ஸ்கூல் ஃபீஸுங்கிறது வருஷம் இப்போ ஸ்கூல் ஃபீஸ் வரப்போகுது. எல்கேஜி யூகேஜிக்கும் 1 லட்சம் ரூபாய் கட்ட போறாங்க. அதெல்லாம் பெரிய லெவல்ல அஃபெக்ட் பண்ணும். இந்த 5000 2000ங்கிறது அவங்களுக்கு வந்து இவங்களை வந்து ஏமாத்துறதுக்காக கொடுக்குறாங்கன்னு கிளியரா தெரியும். கண்டிப்பா அந்த மொத்தமா ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீ எவ்வளவு காசு வேணா கொடு. இதே மாதிரிதான் ஆந்திர பிரதேசல ஜெகன் வந்து எக்கச்சக்க காசு கொடுத்தாரு. ஆனா என்ன ஆனாரு, கடைசியில தோத்து போனார். ஏன்னா 5 வருஷமா இவங்களுக்கு வெறும் கஷ்டம். இபி பில்லு, ஸ்கூல் ஃபீஸ், யாராவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா? எல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். இந்த 3த்துக்கு மட்டும் மாசம் எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். மக்கள் கண்டிப்பா அதுக்கான தக்க பாடம் கொடுப்பார்கள். நன்றி, வணக்கம்.